போதை போட்டு 20 உயிரிழந்த சம்பவத்தை பார்த்துருக்கோம். இந்த திருப்பணிங்க ஒரே இரவுல 3 கொலைகள் செய்து, அதே போல நெல்லையில் ஒரு கட்சியோட மாவட்ட தலைவர் அடுத்த இந்த மாதிரி தொடர் கொலைகளும் தொடர் போதை நடக்கிறது. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் சூழல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுபோல காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தாமல், அரசியலுக்காக அவர்களை பயன்படுத்தாமல், அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற வேளையில் சிறந்த அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புறந்தள்ளாமல் அவர்களை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இந்த அரசாங்கம் பயன்படுத்தினால்தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு வரும். இது அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருது அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஒரு ஹப் ஆயிட்டு இருக்கு போதை மருந்துக்கு. அதை உடைத்தெறிய வேண்டியது இப்ப ஆட்சியாளர்களின் கடமை. அதை தான் செய்யணும். அங்கிருந்து வருது, இங்கிருந்து வருதுன்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கு இது இல்லை. எப்படி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றாம விட்டீங்களோ, அதை விட கொடுமையானது இதுல நீங்க இப்படி செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்கிவிடும். அது திமுகவிற்கு பேரழிவை உருவாக்கப் போகிறது. அதே போல முல்லை பெரியாறு புதிய அணை கட்டுறது, அதே போல சிலந்தி ஆற்றல் அணை, மேகதாது 3 பக்கமும் அந்த அணை கட்டுவாங்க. பணி அவங்க கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இங்கிருந்து பதில் மட்டுமே கிடைக்கிறது. என்ன நடவடிக்கை? அன்னைக்கு கூட நண்பர் செல்வ பிறந்தகை சொல்றாரு மிலிட்டரியை வர வைக்கணும்னு. மிலிட்டரியெல்லாம் வர வைக்க வேணாம். காங்கிரஸ் தலைவர் அம்மா சோனியா காந்தி கிட்ட சொல்லி அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்கிட்ட, அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர்கிட்ட எல்லாம் இப்படி பேயாட்டம் ஆடாம தமிழ்நாட்டு உரிமை இது நம்ம ஒன்றும் அவங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை கேட்கல. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி சட்டப்படியே நம்ம இது உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் சொல்லி அவங்க மூலம் இதை பெறுவதுதான் முறை. அதுபோல திமுக கூட்டணிங்கிறாரு, இந்தி கூட்டணிங்கிறாங்க. இவர் தான் அதில் முக்கியமா பேசுறாரு. மோடி அவர்களை வீழ்த்துவோங்கிறாரு. முதல்ல உங்க கூட்டணியில் உள்ளவங்களை தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவதை, அவர்கள் அணை கட்டுவதை தண்ணீர் வருவதற்கு எதுவாகவும் கேரளா மற்றும் கர்நாடகாவில், ஈவன் ஆந்திராவிலையும் பாலாறின் குறுக்க அணை கட்டுவேன்னு நிற்கிறாங்க. எல்லாத்தையும் அவர்கள் கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது. அவர்கள் மூலம் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அவர்களது கடமை. அதையும் செய்யாமல் அப்புறம் இவங்க கூட்டணி அமைத்து மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறாங்க? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணோம்? நம்ம எல்லாம் சோமாலியா மாதிரி மாறி இங்கெல்லாம் நிற்க வேண்டியதுதான். அவர் திரு ஸ்டாலின் வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு தண்ணீர் அங்கேருந்து லாரியில தான் வரணும். இதுதான் இன்றைக்கு கூட்டணிங்கிறது. இன்றைக்கு மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக வந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு.